பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இன்று பராசர ஜோதிட மணிமன்றத்தில் ஒரு தலைப்பு, ராசி கட்டம் 12. இந்த 12 ராசி கட்டத்திலும் ஆண் ராசி 6, பெண் ராசி 6. இந்த 6 ராசியும் தான் ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் மிக அற்புதமான நிகழ்வுகளையெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு மாற்றத்தையும் அதில் உள்ள ஒரு தடுமாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதே இந்த ராசி கட்டங்கள் தான். இதன் உள்ள தன்மைகள் என்ன, இதில் உள்ள உண்மைகள் என்ன என்பதை நம் இந்த தலைப்பின் மூலமாக அறிந்து கொள்வதற்காக தான் இந்த தலைப்பு. ஏன் இந்த தலைப்புன்னு பார்க்கும்போது, இப்போது ஒரு ஆண் ராசி என்றால் அது எந்த தன்மையை குறிக்கும், ஒரு பெண் ராசி என்றால் எந்த தன்மையை குறிக்கும் என்பதற்காக தான் இந்த தலைப்பு. இப்போ இதர் சார்ந்த ஒரு கருத்துக்களை நான் முதல் பதிவாக இந்த பராசர மணிமன்றத்தில் பதிவிடலான்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு ஆண் என்பது ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும், ஒரு காற்று மாதிரி இருக்கணும். இதனால தான் ஆண் ராசி எல்லாமே ஒரு நெருப்பு ராசியாகவும் காற்று ராசியாகவும் கொடுத்தாங்க. ஏன் இந்த நெருப்பு காற்றை கொடுத்தாங்கன்னா, ஆண் எப்பொழுதுமே ஒரு ஃபயராக, ஒரு வேகமாக, ஒரு உற்சாகமாக பிறருக்கு ஒளி கொண்டு பயனளிக்கக்கூடியவராக, அதாவது நெருப்புங்கிறதே அதை வைத்து நம்மளோட ஒரு அன்னாடும் தேவைக்கான ஒரு உணவு இதெல்லாம் தயாரிக்கிறோம், நெருப்பு கொண்டு தான் தயாரிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒளியை கொண்டு தான் மற்ற கிரகங்களும் பயணிக்குது, பலனளிக்குதுன்னு வச்சுங்களேன். அதோட வெளிச்சத்தில் தான் அதோட பயணங்களை தொடருது. அதாவது சூரியன் உதயத்துக்கு அப்புறம் தான் இந்த காக்கா குருவிலாம் கூட பறக்க ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் இருந்தால் தான் அதோட ஆற்றலே கிடைக்குது. அப்போ வெளிச்சத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அப்போ ஆண் ராசிக்கு ஒரு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆண் ராசி எது ஆண் ராசியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, மேச ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி, சிம்மம் ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி, அதாவது அடுத்து தனுசு ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி, அடுத்தது காற்று ராசியை ஒரு ஆண் ராசியை கொடுத்துருக்குறாங்க. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தா, மிதுனமும் ஒரு காற்று ராசி, துலமும் ஒரு காற்று ராசி, கும்பமும் ஒரு காற்று ராசி. இதெல்லாம் காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. இதெல்லாம் ஆண் ராசியெல்லாம் கொடுக்குது. ஏன் இந்த ஆண் ராசிக்கு மட்டும் நெருப்பு காற்றை மட்டும் கொடுத்துருக்காங்க? அதாவது ஒரு நெருப்பு பிடிக்கலனா ஒரு ஊதி தான் அதை நம்ம அந்த நெருப்பை பற்ற வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ காற்றுக்கும் நெருப்புக்கும் எப்பொழுதுமே ஒத்து வராதுன்னு கூட சொல்லுவோம். ஆனால் காற்றை வச்சு தாங்க நெருப்பவே எரிக்க வைக்க முடியும். ஒரு சிலிண்டர், கேஸ் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த காற்று மூலிமா தான் அது ஃபயர் எரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனால் அதிக காற்று அடித்து அதை பற்றி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராசி தன்மையில் இந்த ஆண் ராசிகள் எந்தெந்த ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு பயனளிக்கக்கூடிய ராசிகள். அதாவது ஒரு வெளிச்சமும் சரி, காற்றும் சரி. காற்று மூலிமா தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். காற்று இல்லைன்னா உயிர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். காற்று மூலிமா தான் அனைத்தும் பரவுகுது. அதாவது இந்த கொரோனா காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, இந்த காற்று மூலம் தான் விஷத்தன்மை பரவி நிறைய பேர்த்துக்கு நோய் தொற்று அதிகமாச்சு. அதே மாதிரி ஒரு விஷவாயில் அதில் காற்று மூலிமா நீக்கி விட்டாங்கன்னா அனைவருமே காலியாயிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ காற்று மூலிமா பரவக்கூடியது அதிகம். காற்று நல்ல காற்றை சுவாசிமா நம்மளோட ஆயுள் காலங்கள் நீண்ட ஆயுளாக இருக்கும் என்பது உண்மையான ஒரு நிகழ்வு தான். அப்போ இந்த காலபுருஷ தத்துவ ரீதியாக இந்த 6 ராசிகளுமே ஆண் ராசிகள். இந்த ஆண் ராசிகள் எல்லாமே கிரகங்களோட தன்மையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு ஆண் கிரகம் தான் வரும். ஆனால் இந்த ராசி உள்ள கிரகங்கள் இரட்டைத்தன்மையான ஒரு பலனை கொடுப்பதோட, இந்த முதல் வரக்கூடிய ஆண் ராசிகளை ஒற்றைத்தன்மையான பலனை மட்டுமே கொடுக்கும். அதாவது தாங்கிற ஒரு நிலைப்பாட்டு, ஒழுங்கு நிலையான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். ஆனால் அந்த மிதுனமும் துலாமும் கும்பமும் இரட்டைத்தன்மையான பலனை கொடுக்கக்கூடிய தன்மையில் உண்டு இந்த ராசிக்கு. ஏன்னா காற்றுங்கிறது மாறி மாறி அடிக்கக்கூடிய ஒரு தன்மை, நெருப்புங்கிறது ஒரே சீராக, ஒளிங்கிறது ஒரு சீராக கொடுக்கக்கூடிய, வெளிச்சங்கிறது ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சுட்டா தானாக அது வெளிச்சம் பரவலாக கொடுக்கும். காற்றுக்கும் நெருப்புக்கும் பாரபட்சம் இல்லாமல் செய்யக்கூடியது இந்த ரெண்டுமே. இதிலே நம்ம பார்க்கும்போது இந்த பெண் ராசிகள் என்று சொல்லக்கூடியது பாருங்கள், நிலத்தத்துவம் நீர் தத்துவமாக வரும். அதாவது ரிஷபம் முதல் பெண் ராசி. அந்த ராசி பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. அடுத்தது கன்னி ராசி நிலத்தத்துவம், மகர ராசி நிலத்தத்துவம். இதெல்லாம் பெண் ராசிகள். அதாவது வானம் பார்த்த பூமின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வானம் பார்த்த பூமி,
அப்படின்னா அந்த பூமி வந்து வானம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அதில் ஏதாச்சும் நம்ம வந்து பயிர் நிலைகளை செய்தால் தான் அதற்கு உண்டான ஒரு விளைச்சல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆ, பெண் ராசி எல்லாமே நிலத்தையும் நீரையும் கொடுத்தாங்க. அந்த மண்ணுக்கு எவ்வளோ முக்கியமோ நீர் முக்கியமோ அது மாதிரி நீரும் முக்கியம், நிலத்துக்கு நீர் அவசியம். அதனால தான் நிலத்திலேருந்து நம்ம நீர் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த மண்ணில் பிறந்து விட்ட பெண்ணுக்கு ஆ, பூமாதேவி என்று நம்ம சொல்கிறோம். அதனால் அந்த மண்ணுக்கு வந்து சொந்தம் யாருக்கு அதிகம்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு தான் சொந்தம் அதிகம்னு சொல்கிறோம். ஆண்கள் சாதிக்கும் தன்மை இருந்தாலும், பெண்கள் வந்து ஆதிக்கும் தன்மை உண்டு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா, இந்த மண்ணில் பிறந்த பெண்ணுக்கு எப்பொழுதுமே ஒரு மகத்துவம் உண்டு. அதாவது இந்த மண்ணுக்கேத்த பொன்னப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மண்ணின் தன்மையை உணர்ந்து அந்த பெண் செயல்படுமாம். அ ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு ஊர் பெண் இருந்தா, அந்த பெண்ணோட தன்மை அந்த ஊருக்கு தகுந்த மாரி செயல்படுமாம். அதனால தான் ஒரு பாட்டு கூட வருங்க. ஒரு படத்தில ஒரு பாட்டு கூட வரும். அதாவது திருச்சிக்கார பொண்ணுக்கு அ நல்லா இருப்பாங்க. நல்லா மனசு இருக்கும். ஈரோடு பொண்ணுக்கு ஈரமான மனசு இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஊராக அந்த மாவட்டத்துக்காக அந்த ஒரு பாடலை பாடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த பாடல் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா பாடல் அற்புதமான பாடல். தேவா அவர்கள் பாடின பாடலு. அவரோட இசையில வந்த பாடலு. அப்ப அந்த பெண் தன்மை பத்தி அந்த மண்ணில் பிறந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் பிறந்த பெண்ணெல்லாம் எப்படிலாம் இருக்கும்னு வர்ணிச்சு அவங்க எழுதியிருப்பாங்க. அது இந்த நம்ம ஜோதிட சாஸ்திர ரீதியாக இந்த பெண் ராசிகள் என்பது எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது? இப்ப நிலங்கிறது நமக்கு எது உழைப்ப குடிக்கக்கூடியது நிலம். நம்ம மண்ணுல வேர்வை சிந்தாம அங்க பயிரு முளையாது, வராது. அதே மாரி ஒரு பெண்ணும், ஆணும் சேராம குழந்தை பிறக்காது. அப்படிங்கிற ஒரு ஒரு நீதி இருக்குது, நியாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனால வெறும் மண்ணா இருந்துட்டா, மண்ணா இருந்தா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அதுல ஏதோ ஒரு பயிர் வளஞ்ச வளர்ந்து வந்தா தான் அதுக்கு பெருமை. மண்ணுக்கே பெருமை. அது மாரி ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தைங்கிறது பெத்தா தான் பெண்ணுக்கும் பெருமை அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குது. அப்ப ஒரு தாகத்துக்கு நமக்கு எப்படி நீர் முக்கியமோ, நமக்கு ஒரு தாகத்துக்கு எப்படி நீர் முக்கியமோ, அது மாரி இந்த தண்ணியோட அருமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி இந்த பெண்ணுங்களோட அருமையும் நமக்கு ரொம்பவும் முக்கியம். அதனால இந்த பெண் ராசிங்கிறது ஏன் வந்து இந்த 6 ராசிகள் குடுத்துருக்கான்? அதோட தத்துவ நிலை என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ரிஷபம் அங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிலத்தத்துவம். அங்க சுக்கிரனும் ஆட்சி, சந்திரன் உச்சம். கன்னி நிலத்தத்துவம். அங்க ஆட்சி, மூலத்திரிகோணம் ஒரே கிரகம் தான் புதன் மட்டும். ஆனா மகரத்தில பாருங்க, செவ்வா உச்சம், சனி ஆட்சி. அதே வந்து இந்த 3 இந்த 3 நிலைப்பாடுமே காலதேவனுக்கு கேந்திரஸ்தானமா வரக்கூடியது ஒரே வீடு தான். எதுன்னா, இது மட்டும் தான். அதாவது மகரம் மட்டும் தான் கேந்திரஸ்தானமா வரும். மீதி எல்லாம் ஒரு அர்த்த திரிகோணமா வரக்கூடிய தன்மை. அடுத்ததாக வரக்கூடியது கடகம். அது ஒரு கேந்திரஸ்தானம். இந்த ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீர் தத்துவத்து உள்ள ராசி தான். அந்த ஒரு தன்மையை நம்ம என்ன சொல்றோம்னா, தாகத்த தாகத்தை போக்கக்கூடிய ஒரு நீர். தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீர் இந்த நீர். இந்த நீர் தான் நமக்கு வந்து நமக்கு வந்து அனைத்து அதாவது பயிருக்கெல்லாம் விளைவிக்கிறதுக்கு இந்த நீர் அவசியம் என்பது போல், இந்த நீர் வந்து நமக்கு வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு நீர்ன்னு வச்சுக்கங்க. பயனளிக்கக்கூடிய நீர், பயிருக்கு விளைவதற்கு இந்த நீர் அவசியமானது. அதனால தான் இந்த காவேரி கரைய ஒட்டிலாம் அதிகம் இந்த வெத்தலை கொடிக்கால், நெல்லம்பயிறு, இந்த தஞ்சாவூர்லாம் பாருங்க, அந்த நெல் பயிர்கள் அதிக விளைச்சு, வாழை, கரும்பு, மஞ்சள் நெறைய போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இது விளைச்சலை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாரி கடகம், அது ஒரு நீர் ராசி தான். அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்துக்கும் உச்சம் குடுக்கல. ஆனா, மறைமுகமான சாயா கிரகத்துக்கு உச்சம் குடுத்துருக்காங்க. கடகத்தில கூட குரு உச்சம். ஆனா, அங்க விருச்சிகத்தில பாருங்க சாயா கிரகத்துக்கு உச்சம். ஏன்னா, அங்க நிலத்தடியில வந்து மகத்துவம் இருக்குது. சுரங்கம் இருக்குது. புதையல் இருக்குது. அப்படிலாம் சொல்லுவோம். அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தன்மை அதுதான். அடுத்ததாக கடல் நீர், உப்பான நீர். இது வந்து இந்த நீர் நமக்கு எதுக்கு பயன்படுது? அப்படின்னு பார்த்தா, இது வந்து தான் நமக்கு வந்து தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு நீர். அது தாகத்த போக்கக்கூடிய ஒரு நீர் கடகம். அ க கடகம். மீனம் வந்து தோஷத்தை போக்கக்கூடிய நீர். மகாநதியெல்லாம் சொல்லுவோம். கங்கா நதியெல்லாம் சொல்லுவோம். இந்த மாரி நதிய பத்தி சொல்லக்கூடியது. கடல் இது அது வந்து அதாவது கடலோட தன்மை என்னன்னா,
இந்த பிரபஞ்சத்தோட தன்மை எப்படி சூரியனோட தன்மை, அது மாரி கடலோட தன்மையும் அந்த அளவுக்கு அ பெருசானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கடல் ஆழத்தை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு உண்டு. அது மாரி பெண்ணின் மனதோட ஆழமும், கடலோட ஆழமும் அ ஆழத்தோட பெருசு பெண்ணின் மன ஆழம் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழிலாம் கேட்டுருக்குறோம். அது மாரி இந்த மீன ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அதனால தான் அதுக்கெல்லாம் பெண் தன்மைகள் வந்து அதிகமா குடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த ராசிகள்லாம் ஒரு அமைதியான ராசிகள். பெண் ராசிகள் எல்லாம் ஒரு சாந்தமான ராசிகள், அமைதியான ராசிகள். இங்க வந்துச்சுன்னா ஒரு பூகம்பம் தான் வரும். பூகம்பம் வரும், சுனாமி வரும், இதெல்லாம் வருங்க. இதெல்லாம் வராம இருந்தா அமைதியா இருக்கு. வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனா, ஆண் ராசிகள் எப்பொழுதுமே இந்த ஒரு ஃபயரா இருக்கக்கூடிய ராசி. அ காற்று எப்படி அடிக்கும், வெளிச்சம் எப்படி கிடைக்கும், அது மாரி கிடைச்சுக்கிட்டே ஒரு நார்மலா எப்பவுமே தங்கள் நிலைப்பாட்டை பயணித்துக் கொண்டிருக்கிற ராசி. ஒரு ஒரு நிலைத்தன்மை நிலையாக கொடுக்கக்கூடிய ராசி. ஆனா, அந்த பெண் ராசிகள் அப்படி கிடையாதுங்க. எப்பொழுதும் அமைதியா இருக்கக்கூடிய ராசிகள். அந்த ராசிகள் வந்து கொந்தளிச்சிட்டா பிரச்சனைகள் அதிகம் என்பது நம் கண்கூடாக அ நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துருக்கிறோம். வந்த சுனாமியும் சரி, அ காற்று இந்த நீரினால வந்த ஆபத்து, மழையினால வரக்கூடிய ஆபத்தும் சரி, அ அது மாரி ஒரு பூகம்பம் வர்றதும் சரி, இதிலெல்லாம் வந்து நெறைய அழிவுகளை வந்து சின்ன பின்னமான்னு குடுத்துரும். அதனால இந்த ஆண் ராசியோட பெண் ராசிக்கு தன்மை அதிகம். அழிக்கக்கூடிய தன்மை அதிகம். ஆண் ராசிக்கு கொஞ்சம் குறைவா இருந்தாலும், பெண் ராசிக்கு ஆதிக்கம் அதிகமா இருக்குது என்பது என்னோட கருத்தாவும், இது நம் நடைமுறையில் உணர்ந்து பார்த்த, உணர்ந்து கொண்ட ஒரு நிலைப்பாட்டை இந்த பராசர மணி மன்றத்தில் அ இந்த தலைப்புக்கு உண்டான கருத்தை பதிவிட்டிருக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். அனைவரும் இந்த தலைப்பை உள்வாங்குங்கள். தங்களோட கருத்தை ஆ பதிவிடுங்கள். ஏன்னா, உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய கருத்து இந்த ராசியோட தன்மை எவ்வாறு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, எவ்வாறு தெரிஞ்சிருக்கிறீங்க என்பதை நானும் அதை தெரிந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.